Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, தேர்தல் நாங்கள் எல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு வித்தியாசமான தேர்தல். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் எவ்வாறு இது ஒரு வித்தியாசமான தேர்தல். 40-50 ஆண்டுகளுக்காக காத்திருந்த மக்கள் இன்னைக்கு ஒரு மாற்றத்திற்காக எல்லா இடத்துலையும் அலையாக வந்து வாக்களித்தார்கள். கண்டிப்பாக எல்லா தரப்பு மக்களும் ஒரே மாதிரியாக மாற்றத்தை விரும்பி வாக்களித்துள்ளனர். கண்டிப்பாக உங்களைப் போலவே நாங்களும் 4ஆம் தேதி அந்த ரிசல்ட்டுக்காக கவுண்டிங்காக காத்திருக்கிறோம். இந்த தேர்தல் சமயத்தில் நம்ம குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, எல்லா இடத்திலும் தோல்வி பயத்தில் திமுகவினர் இருந்து அங்கங்கே அவங்களுடைய யூஸ்வல் ரவுடித்தனத்தை கட்டவிழ்த்து விழுத்திருக்காங்க. ஸோ அதில் பெரும்பாலான முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ சைதாப்பேட்டையில் மாசு தலைமையில் ஒரு ரவுடி கும்பல், ஸ்ரீதர்னு ஒரு ரவுடி கும்பல் வந்து எங்களுடைய கேண்டிடேட்டு அங்கே கூட இருந்தவங்க எல்லாரையும் தாக்கி அவங்க கொடுத்த நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட் வாங்கி போலீஸ் வந்து எங்கள் தரப்பு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்மோர்லையும் பார்த்துருப்பீங்க, எங்களுடைய வட்டச்செயலர் தாக்கப்பட்டார். மதுரையில் சவுத்துலேயும் எங்களுடைய வட்டச்செயலர் வந்து பார்த்திபன் தாக்கப்பட்டார். இந்த மாதிரி பல இடங்களில், பெரும்பாலான இடங்களில் இப்போ இது திருச்சி கிழக்கில் நைட்டு 1 மணி வரைக்கும் கள்ள ஓட்டு பதிவு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் அதிகாரிகள் துணையோட இப்போ காவல்துறையினர் வந்து இப்போ நான் சொன்னது சைதாப்பேட்டை, அப்புறம் எக்மோர், அப்புறம் மதுரை சவுத்தில், இந்த மாதிரி நிறைய இடத்துல காவல்துறையினர் இன்னமும் வந்து திமுகவுடைய ரவுடிகளுக்கு துணை போய் திமுகவுடைய பழைய அமைச்சர்களுக்கு துணை போயிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த எந்த ஆதாரத்தோடு கொடுத்த எந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. அதிகாரிகள் இனியாவது திருந்தி திமுகவிற்கு துணை போவதை விடுத்து கண்டிப்பாக பொதுமக்களுக்கும் அவங்க பார்க்குற வேலைக்கும் ஒரு உண்மையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். வேற ஏதாவது கேள்வி? ஆமாம், பேருந்து வசதிகள் வேண்டுமென்றே வந்து தடை செய்யப்பட்டது. அதற்கு ஒரு சில அதிகாரிகள் திமுகவுடைய, இன்னைக்கு நாங்கள் திரும்ப சொல்கிறோம், இந்த தேர்தலை நடத்தியதே வந்து அதிகாரிகள் தான். திரு செந்தில்வேல் அவர்கள், டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள், அப்புறம் உமாநாத் ஐஏஎஸ், இது மாதிரியான ஒரு சில அதிகாரிகள் சேர்ந்து தான் இந்த மொத்த தேர்தலையும் நடத்தினாங்க. திமுக சார்பாக ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் தேர்தல்லாம் என்னன்னே தெரியாது. ஸோ அவங்க 2 பேருக்கும் பின்னணியாக செயல்பட்ட இது போன்ற அதிகாரிகள் தான் இன்னைக்கு வந்து போக்குவரத்தில் இருந்த முக்கிய அதிகாரிகளை வைத்து இன்னைக்கு வந்து பெரும்பாலான இடத்துல பஸ்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. முக்கிய பேருந்துகள்லாம் வந்து திருப்பி விடப்பட்டிருக்கு. பேருந்துகள் எதுவும் ஆப்ரேட்டே பண்ணல. எல்லா இடத்துலையும் அந்தந்த பேருந்துகள் பணிமனை கொண்டு போய் விட்டுட்டு குறைந்தபட்சம் 20 லட்சம் பேராவது வாக்களிக்க விடாமல் இவர்கள் அனைவரையும் ரோட்டில் ஒரு நாள் முழுவதும் 12 மணி நேரம் 15 மணி நேரம் வந்து பெண்களும் குழந்தைகளும் வந்து அங்கங்கே பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் வந்து உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. இது ஒரு மோசமான செயல். இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா தேர்தல் ஆணையம் 1 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு, போதுமான பேருந்து வசதிகள் செய்யப்பட வேண்டும்னு. அதையெல்லாம் தெரிஞ்சும் வேண்டுமென்றே வந்து அன்னைக்கு காலதாமதம் செய்து ஒவ்வொருத்தரும் யாரையும் வரவிடாமல் செய்து போதிய பேருந்துகள் ஏற்பாடு செய்யாமல் வந்த பேருந்துகளையும் திருப்பி விட்டு, இதில் ஒரு சில அதிகாரிகள் நாங்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதை பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ண அதிகாரிகள், நாங்கள் இப்போ சொன்ன அதிகாரிகள் யார், திரு டேவிட்சன், செந்தில்வேல் அவர்கள், அப்புறம் வந்து உமாநாத் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், இவங்க எல்லாம் வந்து இன்னும் வந்து ஏதோ கட்சிக்காரங்க திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி ஏதோ திமுக செய்கிற அனைத்து தவறுகளுக்கும் துணை போய் இவங்க எல்லாம் உடந்தையாக செயல்பட்டு இருக்காங்க. இவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும். மக்கள் எதை நோக்கி 40 வருஷமாக மக்களை ஏமாற்றிய ஒரு கும்பலிடமிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் வாக்களிச்சிருக்கார்கள். அவர்கள் எதிர்பார்த்த விடுதலை கண்டிப்பாக 4ஆம் தேதி கிடைக்கும். மக்கள் தான், நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு இடத்துலையும் வாக்குப்பதிவு எப்படி நடந்திருக்குன்னு, மக்கள் எவ்வாறு வாக்களிச்சாங்கன்னு. இது போன்ற ஒரு தேர்தல் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? மக்கள் இவ்வளோ ஆர்வமாக ஏதோ ஒரு திருவிழாவுக்கு போகிற மாதிரியும், இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் போய் மக்கள் வந்து ஏதோ அவங்க வீட்டில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு திருமணம் நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி இன்னைக்கு வாக்களித்து மக்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த தலைமுறையில், நம்ம தலைமுறையில் இந்த மாதிரி பார்க்கல. கண்டிப்பாக இது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை விரும்பிய மக்கள். கண்டிப்பாக அதுக்கு நம்ம முழு அளவில் அவங்களுடைய மாற்றத்தை விரும்பிய மக்களும் குழந்தைகளும் பெண்களும் எல்லாருக்கும் ஒரு பெரிய மரியாதை, பெரிய ஹானர் செய்ய வேண்டிய நேரம் இது. எல்லாரும் விரும்பிய ஒரு தருணமாக, அவங்க காத்திருந்த தருணமாக இருக்கு. அது கண்டிப்பாக அதற்கான மரியாதையும் அதுக்கான நம்பிக்கையும் அதுக்கான ஒரு பெரிய ஹானரும் கண்டிப்பாக இருக்கும். தம்ஸ்அப்புங்கிறது எங்களுடைய வேட்பாளர் எல்லாம் காட்டினது. ஸோ அதுதான் அவர் சொல்லிட்டாரு. எங்களுடைய வேட்பாளர் எல்லாம் வந்து நாங்கள் காட்டியது தம்ஸ்அப் தான்.
எங்களுடைய பிரச்சாரத்தில். அதுதான் அவரும் சொல்லியிருக்காரு. அவருக்கு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி தம்ஸ் அப் தான் காட்டினவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்கன்னு. அதுதான் அவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கொடைக்கானல் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். அந்த குடும்பம் பார்த்த பெரிய வேலையை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குடும்பம், அதாவது கோபால குடும்பம், திரு ஸ்டாலினும் அவருடைய குடும்பமும் பார்க்குற பெரிய வேலையை வந்து தேர்தல் பிரச்சாரம் தான். அதை தாண்டி அவங்க எந்த வேலையும் பார்க்கறதில்ல. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 25 நாள் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதான் அந்த குடும்பத்திற்கு பார்க்குற பெரிய வேலையை. அந்த வேலையை செஞ்சு முடிச்சோன்னு எப்பயும் போல நேற்று அவருடைய மகன் ஃபாரின் கிளம்பிட்டாரு, துபாய் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவர் கொடைக்கானல் போயிட்டாரு. இதை தவிர்த்து இந்த குடும்பம் எந்த வேலையும் செய்யலை. மக்கள் கண்டிப்பாக இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். இனிமேல் முழு ஓய்வு தான் அவங்களுக்கு. எந்த வேலையும் இருக்க போகிறதில்ல. இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷம் 30 வருஷத்துக்கு அந்த குடும்பத்திற்கு எந்த வேலையும் இருக்க போகிறதில்ல. முழு ஓய்வில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தற்போது இணையத்தில் வெளியான ஜனநாயக திரைப்படத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான அதெல்லாம் ரொம்ப பொய்யான பிரச்சாரங்க. இப்போயே தெரியல அவங்களுக்கு அதோட உள்நோக்கம் என்னன்னு, எந்த உள்நோக்கத்தோட இந்த படம் பின்னணியில் எப்படி வெளியாயிருக்கு என்னன்னு. 100% சிறுபான்மை மக்கள் அனைவருக்கும் தெரியும். 100% எங்களுடைய தலைவர் எந்த தரப்புக்கும் எதற்கு எதிராகவும் இருக்க மாட்டாங்க. அது சிறுபான்மை மக்கள் அனைவருக்கும் தெரியும். இது பொய்யான பரப்புரை ஆரம்பத்திலிருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சிக்கு பேரில் பேசலாம்னா 100 தடவை சொல்லியாச்சு. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் 1% 2% நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணுறது அசம்பிளி எலெக்ஷன். தமிழ்நாடுடைய அசம்பிளி எலெக்ஷன் மக்களே 1% 2% இருக்க பாரதிய ஜனதா பற்றி நீங்க பேசி என்ன பிரயோஜனம்? நமக்கு பிரதானமாக இங்க இருக்க திமுக போன்ற தீய சக்தியை விரட்டணும்னு பேசிட்டு இருக்கோம். 1% 2% இருக்கிற மக்களே புறக்கணிச்ச ஒரு கட்சியை பத்தி நீங்க திரும்ப பேசிட்டு இருக்கோம். நாங்கள் தெளிவாக சொல்லியாச்சு, களத்திலே இல்லாதவர்களை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் களத்திலே கிடையாது. 1% 2% இருக்கிற கட்சியை பத்தி நம்ம எதற்காக பேச வேண்டும்? மக்களே புறக்கணிச்ச ஒரு கட்சியை பத்தி. அதே நேரத்தில் பேச வேண்டிய நேரத்தில் நம்ம 100% பேசிட்டு தான் இருக்கோம். யாருமே சொல்ல இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க, எங்கேயாவது அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அது மாதிரி சொல்லுங்க, பொய்யான அதான் சொல்றேன். எங்கேயுமே வந்து அஃபிடவிட்டே பார்க்காம, எங்கள் தலைவரோட அஃபிடவிட் நாங்கள் ரிவைஸ் பண்ணி சப்மிட் பண்ண அஃபிடவிட் கூட பார்க்காம ஒரு கேஸ் ஃபைல் இருக்கு. இந்த ஏற்கனவே இந்த கரூர் டைம்ல ஒரு பொய்யான ஒரு வழக்கு பதிவு செய்து அதுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல கூட்டு வாங்கினாங்களே, அந்த மாதிரி திமுக தோல்வி பயத்தில் அவசரப்பட்டு இந்த மாதிரி சிறு பிள்ளைகள்லாம் நிறைய பேர் அனுப்பிச்சு விட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் இல்லை, அவங்க கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனால் நான் முதலிருந்தே பார்ப்பது, 2006 பார்ப்பது என்னன்னா, திரு ராகுல் அவர்கள் வந்து அவருடைய தந்தை மரணத்தில் சம்பந்தப்பட்டு இருக்கும் திமுகவோ இல்லை திரு கருணாநிதி அவர்களோடவோ எந்த உறவும் வைத்துக்கொள்ள அவர் விரும்பவில்லை. முதல் நாள் நாங்கள் வந்து 2006 பார்த்துருக்கோம். அவர் என்னைக்குமே வந்து அப்போ அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க ஆட்சியில் இருந்த காலத்தில் கூட திரு கருணாநிதி அவர் முதல்வராக இருக்கப்போ கூட திரு ராகுல் பல தடவை சென்னை வந்திருக்காரு. அவர் கருணாநிதியை சந்திக்கவே கிடையாது. அவர் என்னைக்குமே வந்து திமுக மேலே அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏதோ அந்த நம்பர் அரித்மெட்டிக்காக அது ஓடிட்டு இருந்தது. மற்றபடி அவங்க கூட்டணி விவகாரத்தை பேசுறதுக்கு நமக்கு ரைட். என்னென்ன அந்த குடும்பம் பண்ற ஒரே வேலை 5 வருஷத்துக்கு ஒரு பிரச்சாரம் பண்ற மட்டும்தான். பிரச்சாரத்தை முடிச்சோடனே ஏதோ உலகத்திலே பண்ணாத வேலையை பண்ண மாதிரி எப்பயும் ஃபாரின் கிளம்பிடுவாங்க. நேற்று கிளம்பிட்டார்ல உதயநிதி ஃபாரினுக்கு, இன்னைக்கு இவர் கொடைக்கானல் போயிட்டார். இப்படிப்பட்ட ஒரு இடத்த பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து இத்தனை நாள் ஏதோ களத்தில் மக்களோட மக்களாக எல்லாத்தையும் பேசிட்டு அடுத்த நாளே ஃபாரின் கிளம்பிடுறது. ஏன்னா அவங்க பார்க்குற பெரிய வேலையை இந்த ஒரு பிரச்சாரம் மட்டும்தான். எல்லா பிரச்சாரத்துக்கு அப்புறம் பாருங்க, போன எலெக்ஷன் அப்பயும் அப்படிதான். 24 தேர்தல் முடிஞ்ச உடனே 15 நாட்கள் 10 நாட்கள் கொடைக்கானல் இருந்தாங்க. மொத்த குடும்பமும் கொடைக்கானல் இருந்துச்சு. அப்போ மக்கள் பட்ட அவதி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா சிஎம் போய் கொடைக்கானல் உட்காந்துட்டாரு, மொத்த அலுவலகம் அங்கே இருந்தது, மொத்த செக்ரட்டரியேட்டும் அங்கே போய் வேலை பார்த்துருந்தாங்க. பொதுமக்கள் யாரும் மேலே அந்த பாதையிலே செல்ல முடியவில்லை. கொடைக்கானல் ஊட்டியில் போய் அவங்க உட்காந்துக்கிறது. ஸோ இல்ல மாத்தி குற்றம் இல்லை. நாங்கள் இன்று இருக்கு அப்படி கிடையாதுங்க. இல்ல நீங்கள் போய் இருக்க வேண்டிய இடம் 1000 இடம் இருக்குது. பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இல்லை. பொதுமக்களுக்கு தொந்தரவு. நீங்க போய் கொடைக்கானல் இருந்தப்போ அப்போ அந்த கொடைக்கானல் லேக்ல அவர்கள் போய் படகு சவாரி செஞ்சப்போ அங்க இருக்கவங்க அவ்வளவு பேர் குற்றம் சாட்டினாங்க. ஏன்னா அவங்க வந்தப்ப 5 மணி நேரம் யாரையுமே உள்ள போக விடல. நீங்க ஃபாரின் போயிருங்க, யாருக்கும் தொந்தரவு இல்லாம, யாரும் கேட்க போறதில்ல. கொடைக்கானல் இப்ப இந்த சம்மர் டைம்ல அவ்வளவு ஏழை எளிய மக்கள் கொடைக்கானல் போவாங்க. உங்களுக்கு தெரியும் இல்ல அவங்க போயிட்டோம். நீங்க எங்கேயாவது ஃபாரினுக்காவது போயிருங்க, நாங்க சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனா இங்க கொடைக்கானல் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஏழை எளிய மக்கள், நீங்க உங்களுக்கு தெரியும், இப்ப எல்லாரும் சம்மர் வெக்கேஷன்ல போவாங்க. இவங்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப நாளைக்கு கொடைக்கானல் லேக்கு போவாங்க குடும்பத்தோட,
போன வருஷம் அப்படி தான் போனாங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் யாரையுமே அலோவ் பண்ணல. அப்பயும் நாங்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தோம். நான் தனிப்பட்ட முறை நான் நிறைய பேசுகிறப்ப அப்பயே ஒரு ப்ரெஸ் மீட்டில் இதே மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்கள் தயவு செய்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இன்னையாவது ஓரமாக நீங்கள் போய் எங்கேயாவது ஓய்வு எடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் 5 வருஷமோ 10 வருஷமோ 30 வருஷமோ உங்களுக்கு ஓய்வு தான். ஓய்வை நல்லா எடுங்க. இது எல்லாமே பொய்யான பிரச்சாரம். நேற்று ஒரு லிஸ்ட் கூட வந்துச்சு, ஏதோ அமைச்சரவை பட்டியல். எல்லாமே பெண் நிறுவனமும் இப்போ நான் சொன்ன அதிகாரிகள், திரு டேவிட்சன் அவர்கள், செந்தில் அவர்கள் போன்ற அதிகாரிகள், பெண் நிறுவனம் எல்லாம் சேர்ந்து பரப்பும் பொய்யான பிரச்சாரம். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பட்டியல், இந்த பட்டியல்லாம் வந்து நேற்று ஒரு பட்டியல் வந்தது, என்கிட்ட நிறைய பேர் கேட்டீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பொய்யான பிரச்சாரம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது எல்லாம் சேர்ந்து பெண் நிறுவனத்தாலும் அது பின்னாடி இருக்கிற அதிகாரிகளாலும் பரப்பப்படும் பொய்யான பிரச்சாரம். இல்லைங்க, எல்லாரும் இப்போதாங்க நாங்களே சென்னைக்கு வர்றோம். அதெல்லாம் வந்து பொய்யான பிரச்சாரம். இதெல்லாம் வந்து முதல்ல இருந்து இந்த மாதிரி பொய்யான ஃபேக் கார்ட்ஸ் வந்து பரப்புறதே பெண் நிறுவனம், அதற்கு ஆலோசனை சொல்லும் அதிகாரிகளும் தான். இல்லை நீங்கள் ஓட்டிங் இப்போ நான் ஒரு சில பூத்துகளில் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு பூத்தில் எவ்வளோ ஓட்டிங் ஆயிருக்கு, இந்த டைம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக, அதாவது ஒரு பூத்தில் 10,000 ஓட்டு இருக்குது. இது வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக ஒரு 6,000 ஓட்டு கூட பதிவாகாத இடத்துல இன்னைக்கு 9,000, 92%, 95% பதிவாகிருக்கு. அதெல்லாம் நாங்கள் வந்து ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சிலையும் பார்க்குறோம். இது ஒரு பெரிய வித்தியாசமாக நான் ஒரு இன்னொன்று என்னென்னா 11 to 12 o'clock வரைக்கும் ஹையஸ்ட் போலிங் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நிறைய ஆர்வமான மக்கள், நிறைய பேர் அவங்களுடைய ஒரு ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்ணாங்க. அது எப்படி அவங்களாவே மெயின்டைன் பண்ணாங்கன்னு தெரியல, ஒரு அலையாக ஒரு ட்ரெஸ் கோடோடு வந்தாங்க. ஸோ நிறைய வித்தியாசமான தேர்தல், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. மக்களுடைய மாற்றத்துக்கு அதான் சொன்னேன், அவர் தம்ஸ் அப் காட்டினது எங்களுக்கு அதான். ஸோ அதனால் மக்களும் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. கண்டிப்பாக அதை ஹானர் பண்ணுவோம். இல்லை 4ஆம் தேதி ரிசல்ட்டை பார்ப்போம். நன்றி. எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். மறுபடியும் இன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். இப்போ இந்த சைதாப்பேட்டில் அந்த ஸ்ரீதரன் ஒரு ரவுடி இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் வந்து கொலை மிரட்டல் விடுத்துருக்கா சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் தாக்கியிருக்கா சொல்கிறாங்க. அவர் எங்கள்கிட்ட வீடியோவும் இருக்குது. கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். எஃப்ஐஆர் கண்டிப்பாக இவங்க ஃபைல் பண்ணணும். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம், சிசிடிவி ஆதாரம் எல்லாம் இருக்குது. எல்லாமே இருந்தும் நடவடிக்கை எடுக்கல. அதே தான் எக்மோர்லையும் மதுரை சவுத் கான்ஸ்டிடுவன்சிலையும் எங்களுடைய நிர்வாகி பார்த்திபன் தாக்கப்பட்டிருக்காரு. அனைவரும் மீது நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், பார்ப்போம். அதான் சொன்னேன், இங்க இருக்கிற அதிகாரிகள் அனைவரும் நாங்கள் மாற்ற வேண்டும் எப்படி கேட்டோமோ பெரும்பாலும் மாற்றப்பட்டாங்க. நான் திரு செந்தில்வேல் அவர்களை மாற்றணும்னு முதல் நாள் கொடுத்துருந்தேன். முதல் நாள் பிரஸ் மீட்டை சொன்னோம். அதை எலெக்ஷனுக்கு 4 நாள் முன்னாடி பண்ணாங்க. அவர் மெடிக்கல் லீவ்ல போயிட்டு தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோம். அவர் எலெக்ஷனுக்கு போலிங்க்கு 5 நாளுக்கு முன்னாடி 4-5 நாளைக்கு முன்னாடி தான் மாற்றம் பண்ணாங்க. ஸோ இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும். இது பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து பண்ண வேலை. அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு தெரியாதா யார் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணாங்க? திரு செந்தில்வேல் அவர்கள் எதுக்கு எலெக்ஷனுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி லீவே போடாத செந்தில்வேல் அவர்கள் எலெக்ஷன் 2 வாரத்துக்கு முன்னாடி எதுக்கு மெடிக்கல் லீவ்ல போனாரு? எலெக்ஷன் 2 வாரத்துக்கு முன்னாடி மெடிக்கல் லீவ்ல போன செந்தில்வேல் அவர்கள் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்றாரு. அவர் தான் கேம்ப் ஆஃபீஸில் இருக்கிறார், எல்லாத்தையும் பண்றாரு. நான் பர்சனலாக கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், பிரஸ் மீட்லேயே சொன்னோம். அப்புறம் அதை கடைசியா போலிங்க்கு 4 நாளுக்கு முன்னாடி எதுக்கு செந்தில்வேல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்? அது வரைக்கும் அவர் தானே எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணாரு. அப்போ பிஜேபிக்கு இதெல்லாம் தெரியாதா? பிஜேபியும் திமுகவும் கூட்டாக சேர்ந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இதெல்லாம் நடந்துச்சு. இது இன்னும் ஃபேராக நடந்திருக்கணும். இந்த போக்குவரத்து துறையில் இருந்த ஒரு சில அதிகாரிகள் செய்த சதியால் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். நன்றி. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.